ராகினி மாலினிக்கு ஃபோன் பண்ணா. அக்கா, பார்வதி கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிடுறதுக்கு உங்க வீட்டுக்கு வந்தாளாக்கா? வந்தா பத்தியாக்கா, அவ நம்ம அளவுக்கு நம்ம ரேஞ்சுக்கு வந்துட்டானே சொல்லி காட்டாம வந்தா பத்தியா? வெறும் நம்மள இன்வைட் பண்றதுக்கு தான் வந்தா. அதுக்கே அவ கட்டின்னு வந்த பட்டு புடவையும் நகையும் பாத்தியாக்கா அவள எப்படி வந்தானே? ஆமா ராகினி, எனக்கு கூட அவளை அந்த மாதிரி பார்க்க பிடிக்கவே இல்லை. இதுக்கு முன்னாடிலாம் கிழிஞ்சு போன காட்டன் புடவை கட்டிட்டு இருந்தா. ஆனால் இப்போ நமக்கு சரி சமமான புடவை கட்டிட்டு வந்து நிற்கிறப்போ எனக்கு அப்படியே கோவமா வந்தது. இதுக்கு முன்னாடி எல்லாம் அவ மஞ்ச கயிறோட தெரிஞ்சிட்டு இருந்தாக்கா. ஆனா இப்ப அவ கழுத்துல நகைய பாத்தியா? சரடு என்னமோ, ஆரை என்னமோ, நெக்லஸ் என்னமோ, அவ்வளோ நகை போட்டு வந்தாக்கா. இதெல்லாம் இப்போ வந்தது தானே, எவ்வளோ நாள் வச்சு காப்பாத்துறான்னு நானும் பார்க்குறேன். ஆமாக்கா, நீ சொல்றது கரெக்ட் தான். அவ என்ன நம்மள மாதிரி பிறக்கும் போதே பணக்காரி அவ பிறந்தா? இதெல்லாம் நடுவுல வந்தது தானே, வந்த மாதிரி அப்படியே போயிடும். அக்கா, நம்ம கிரகப்பிரவேசத்துக்கு போலாமா வேணாவா? நமக்கு பிடிக்கலனாலும் போயிட்டு வருவோம். நமக்கு எப்பெல்லாம் இடம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அவளை அசிங்கப்படுத்துவோம். அவ மானத்தை எல்லார் முன்னாடியும் டைமுக்கு ஏற்ற மாதிரி அடிச்சு வாங்கணும். சூப்பர்க்கா, சூப்பர் ஐடியாக்கா, செம்மையா இருக்கும்க்கா. ஆமாக்கா, நீ சொல்றதுதான் கரெக்ட். நம்ம போனா தானே அவ எவ்வளவு பெரிய வீடு கட்டியிருக்கா, இன்னும் என்னெல்லாம் வாங்கி வச்சிருக்கான்னு நமக்கு தெரியும். இல்லைன்னா அங்க நடக்கிற விஷயம் அப்புறம் நமக்கு எப்படி தெரியறது? அதனால நம்ம ஒரு வாட்டி போயிட்டே வருவோம். ஆமாடி, நீ சொல்கிறதான் கரெக்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடினா எதனா அங்கே நடக்கிற விஷயத்த சொல்கிறதுக்கு அத்தை நம்ம பக்கம் இருந்தாங்க. இப்போ என்னடானா அவங்க பக்கம் தானே இருக்காங்க. அதனால அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிய நமக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம போயிட்டு வந்தாதான். சரிக்கா, நீ சொன்ன மாதிரியே போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு 2 பேரும் பார்வதி வீடு கட்டினதை நினச்சி ரொம்ப பொறாமப்பட்டு மோசமாக பேசிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோடில் பார்ப்போம்.